இயர் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்த்து தான். ஏன்னா நானும் 1 இயர் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம 1 இயர் ரிப்பீட்டர் அப்படின்னு தப்பாக மீன் பண்ணல. இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை வெளியே கொண்டு போகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 இயருக்கு மேலே ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் 257 எடுத்தேன். வேலம்மாள் போதி கேம்பஸில் படித்தேன். செகண்ட் அட்டம்ப்டில் 650 எடுத்தேன். க்ரீன் பார்க்கில் கோச்சிங் எடுத்தேன். ஸ்பெண்ட் பண்ணது வேலம்மாள் போதி கேம்பஸில் ஒரு 9 lakhs. 4.5 4.5 ஆமாம். 11th 4.5, 12th 4.5. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம். நாம் இன்றைக்கி நிற்கிறது இந்தியாவுடைய டாப் மெடிக்கல் காலேஜான ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கடற்கரை நகரமான பாண்டிச்சேரியில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த கேம்பஸை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கேம்பஸை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லை, ரியல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவோட டாப் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்ட் இயரில் ஆல் இண்டியா ரேங்கில் 1 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கேம்பஸில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பேச போகிறோம். அவங்க இந்த கேம்பஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிப்மர் உள்ள அவங்க எப்படி வந்தாங்க. இன்றைக்கி ஜிப்மர் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோடைய ட்ரீம் காலேஜாக இருக்குது. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் ஜிப்மரில் படிக்கிறாங்க. இங்கே எம்பிபிஎஸ் தவிர்த்து இன்னும் வெளியே தெரியாத சில கோர்ஸுமே இருக்குது. அலைடிக்கல் சயின்ஸஸ். ஜிப்மர் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காலேஜ். அண்ட் எம்பிபிஎஸ்க்கு எவ்ரி இயர் 150லேருந்து 182 சீட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் முக்கியமாக பிஜிக்கு 200 சீட் வந்து எவ்ரி இயர் ஜிப்மர் கான்ட்ரிபியூட் பண்ணுது. எம்பிபிஎஸ் ட்ரீம் சீட்டும் 150 சீட் ஆல் இண்டியா கோட்டம் மூலமாக இருக்குது. அண்ட் 40 சீட் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியை ரெசிடென்சியில் கொண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசர்வேஷன் சீட்டாக இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எல்லாருமே ஜிப்மர் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே மிக்ஸ்டாக இருக்கீங்க. ஸோ ஜிப்மர் பற்றி யூனிக்கான விஷயம் சொல்லுங்கள். அவுட் சைட் பீப்புள் எங்களுக்குலாம் தெரியாத விஷயம். எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஷண்ட் லோடு நல்லாயிருக்கும். ஃப்ரீடம் நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி ஃப்ரம் அதர் ஸ்டேட் பீப்புள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கேரளா. த ஃப்ரீடம் வி கெட் ஹியர் இட்ஸ் ஸோ மச் ஆக்சுவலி. லைக் 4 மணிக்கு நினச்சாலும் நாங்கள் வெளில போகலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஜெண்டர் ரேஷியோ தேர்ட் இயரில் உங்கள் கிளாஸில் எவ்வளோ இருப்பீங்க? 100:80. 80 girls, 100 boys. இன்னும் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் பண்ணேன் ஜிப்மரில். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட், லைக் மற்ற காலேஜ் எதுவுமே எய்ம்ஸ் ஆர் அந்த மாதிரி இல்லாமல் இது அவங்களோட ஓன் டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. இங்கே எல்லாமே எங்களோட சிலபஸ்லேருந்து எல்லாமே வேரியாக தான் இருக்கும். லைக் எங்களுக்கு செகண்ட் இயர் வந்து 1.5 years, லைக் 5th இயர் தான் வந்து எல்லாருக்குமே 1.5 இருக்கும். I'm Asha Yogesh. I'm a second year BSc Nuclear Medicine Technology student. I'm from Kerala. குருகிருஷ்ணா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். இப்போது திருப்பதியிலேருந்து வரேன். ஷரண், கடலூர், தமிழ்நாட்டிலேருந்து. பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர். From Visakhapatnam and I'm studying MBBS third year. நான் தரணீஸ்வர், சேலம்லேருந்து வரேன். எம்பிபிஎஸ் செகண்ட் இயர். ஐ எம் இளவரசன், கமிங் ஃப்ரம் புதுச்சேரி, செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். I'm Ritesh, I'm doing my 3rd year. I'm from Chengalpet. I am Akash from Dindivanam, first year anesthesia technology. Jai Shikari, I'm from Thuthukudi, Tamil Nadu, first year BSc. Divakaran doing MBBS first year from Pondicherry. I am Nabil, first year MBBS from Kerala. Myself Vishal, first year MBBS from Tamil Nadu. I am Rahul, first year MBBS from Telangana. Sanjit, first year MBBS Tamil Nadu. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். எல்லா ஸ்டேட்லேருந்துமே பீப்புள் இங்கே இருப்பாங்க. எஸ் கரெக்ட். பீப்புள்ஸும் இருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து மற்ற கல்ச்சர்ஸ், மற்ற லாங்குவேஜ் பற்றிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். மோஸ்ட் இந்தியாவிலேருந்து எல்லா பிளேசஸ்லேருந்துமே நீங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அமையலாம். அதர் லாங்குவேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். மற்ற காலேஜஸில் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இந்த கேம்பஸில் எந்த லாங்குவேஜாக இருக்கும்? எனிஒன்? Tamil. And second? Tamil, yes, agree? Yeah. Second? Telugu. Third? Malayalam. Malus. Fourth? Hindi. Fourth வருதா? டைவர்சிட்டி அப்போ மிஸ் ஆகுது. நார்த் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்களே. எஸ். 5th? கன்னடா. 6th?
பெங்காலி. ஓகே, வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ். பெங்காலி அண்ட் மராத்தி. ஓகே, ஃபைன். ஓகே, உங்களோட ஃபேவரட் பிளேஸ் இந்த கேம்பஸில்? பிளேஸ் இஸ் 190 ஏக்கர் கேம்பஸ், கரெக்ட்? அர்பன் கேம்பஸ் 190 ஏக்கர். இந்த கேம்பஸ் உள்ள எவ்ரி திங் எல்லாமே இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், ஜிம்னேசியம், எவ்ரி திங் எல்லாமே. கேண்டீன் அங்கங்கே இருக்குது, நிறைய இருக்குது. பார்க்கிங், லாட் ஆஃப். லைப்ரரி 24 hours ஏசி இருக்கும், சும்மா போய் உட்காந்துருக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும். தான் ப்ரோ. ரூம் தான். இப்போ ஹாஸ்டல் ரூம் அங்கே தான் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். ஷேரிங் ஆர் சிங்கிளா? ஷேரிங் இருக்குது, சிங்கிள் இருக்குது. செகண்ட் இயர் போனோடனே சிங்கிள் ரூம் கொடுத்துருவோம். ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே 10,000 15,000 தான் இருக்கும் ஃபீஸ், எந்த கோர்ஸாக இருந்தாலுமே. எம்பிபிஎஸ் அண்ட் பிஎஸ்சி எவ்ரி திங் எல்லாமே. ஹாஸ்டல் ஃபீஸ் சேம் அதே மாதிரி தானே? கொஸ்டின் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தான் லவ் ஸ்டோரிலாம் ஹேப்பன் நடக்குமா? இல்லை எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் இல்லையா? அதுக்கெலாம் அது மட்டும் தான் நடக்கும். சுற்றி அது மட்டும்தான் நடக்கும். சரியா ஃபர்ஸ்ட் இயர்லேயும் இருக்கும், செகண்ட் இயர்லேயும் அதை விட அதிகமாகவே இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாலாம் லவ் ஸ்டோரி இருக்கும் பார்த்தா. நடக்கும், அதுக்கான டைம் இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறீங்க அகடாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சனல் லைஃப், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியுமா? மோஸ்ட்லி அகாடமிக்ஸ் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இயர் கூட பரவாயில்ல, 3 எக்ஸாம்ஸ் தான் மிடில் வரும். செகண்ட் இயரில் லைக் மந்த்லிக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம், லைக் தியரி ப்ராக்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். Academics, you will be allotting time for whichever you are interested in. So yeah, everyone will be having their own thing going on. So இல்லை, நான் எதையுமே டிகிரேட் பண்ணல. எம்பிபிஎஸ் தான் முன்ன அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாமே ஒரு யூனிக்கான கோர்ஸ், எல்லாமே நீட், எல்லாமே இருந்தால் தான் முடியும். ஓகேங்களா? மேபி ரிக்ரெட் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கும். ஜிப்மரையும் ஒரு ஸ்டெப் தூக்கி வைக்கிறோம். எல்லாத்தையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் எனி ரிக்ரெட். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் ஆர் சஜஷன் டிப் இருந்தால் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே ஒரு எய்ம் இருக்குது, டாக்டர் ஆகணும் அண்டு நிறையா சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அது ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய இயர்ஸ் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 5.5 years எம்பிபிஎஸ், அண்ட் அது மட்டும் பத்தாது, எம்டியும் நீங்கள் 3 years இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஸோ வெறும் எம்பிபிஎஸ் பண்ணுறது டஃப் தான். ஸோ உங்களுக்கு உண்மையாகவே வந்து இஃப் யூ ஆர் வெரி டிட்டர்மைன் டு இட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் இட் ஷோர். அதுவும் போகிறதுனா நீங்கள் கண்டிப்பாக ஜிப்மருக்கு வரலாம். ஏன்னா ஜிப்மர் லைக் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுன்றது அது ஒரு தனி ஃபீல். நீங்கள் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸில் முடித்தாலுமே ஜிப்மரில் முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்கேயும் வராது. கிடச்சா எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் ஆசை தான், பட் கிடச்சா எடுத்துக்கலாம். லிமிடெட் சீட் 182 சீட், கரெக்ட்? வேறு ஏதாவது உங்கள் மைண்டில் ஷேர் பண்ணணும், இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்கள் மைண்டில் சேர்த்து வச்சிருந்து ரிப்பீட்டர் இருக்கீங்களா? இல்லை, ரிப்பீட்டர் ஆக்சுவலாக வந்து நான் ரிப்பீட்டர் அப்படின்னு தப்பாக மீன் பண்ணல. இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை வெளியே கொண்டு போகணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 years எனக்கு தெரிஞ்சு 4 years 5 years ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் தெரியும். ஸோ அதெல்லாம் கேட்குறேன். அவ்வளோ ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஒரு 5 years, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 5 years கொடுக்குறது, அப்புறம் பிஜி எல்லாம் ஒரு 10 to 15 yearsக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் காசை கேட்டால் ஒர்த்தா? ஒர்த்து தான். ஏன்னா லைக் ஆக்சுவலாக அது டேர்ம் பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் 1 year ரிப்பீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்த்து தான். ஏன்னா நானும் 1 year தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம 1 year பேக் வரும், ஸோ நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த ஃபீல் இருந்தது. பட் வந்து ஈவன் ஒரு 2 months கூட எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. நானும் மெர்ஜா ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி உங்கள் பேஜ்லேயே நிறைய ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. 2 year 3 year மோர் தென் கூட இருக்கலாம். மோஸ்ட்லி 1 years, பட் வர இயர்ஸில் இன்னும் நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகுறதுலாம் இல்லை. அது முன்னாடி இருக்கலாம், ஒரு மித்தாக தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் உண்மையாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. பட் லைக் ரொம்ப கன்சர்வ்டாக தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். லைக் 1 year இஸ் டெஃபினெட்லி ஒர்த். ஓகே, ஸோ மோர் தென் 1 yearக்கு மேலே ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறது ஒர்த்து இல்லைன்னு மீன் பண்ண வரல. ஜிப்மரில் 4 years 5 years ரிப்பீட் பண்ணி வந்தால் கூட ஒர்த்து தான். சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 1.5 crore இந்த ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒர்த்து தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh கூட ஆகாது எனக்கு தெரிஞ்சு 5 years கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஜிப்மரில் 5 yearsக்கு அப்புறம் ஜிப்மர் உள்ளே வந்தாலே ஸ்டில் ஒர்த்து. 5 இல்லை 10 yearsக்கு அப்புறம் வந்தால் கூட ஸ்டில் ஒர்த்து. ஏன்னா 1.5 crore மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து. ஸ்டில் ஒர்த்து. ஜிப்மர் மாதிரியான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சதுன்னா ஒர்த்து. ஸோ அது ரிப்பீட் ஒர்த்து இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பாக ஒர்த்து. நீட் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஸோ எது டஃப், நீட் டஃபா இல்லை எம்பிபிஎஸ் டஃபா? அண்ட் நீங்கள் பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் சொன்னீங்க, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி. ஓகே, அது டஃபா? எது டஃப்? 101% எம்பிபிஎஸ் தான் டஃப். அது எவ்வளோ தான் படித்தாலும் எனக்கு மண்டேலே ஏறாது. பார்டரில் தான் இத்தனை எக்ஸாம்ஸில் நான் பார்டரில் மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் லைக் ஐ ஃபீல் இட் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட்.
ஆனால் நிறைய படிப்பேன் அதுதான். ஸோ மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெரிட்டோரியலாக தான் இருப்பீங்க, அப்படி தான் உள்ளே வர முடியும். எஸ், எவ்வளோ தான் நீட் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஐவ் சீன் பீப்புள் who took very less marks in நீட் who takes good marks here. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் அப்பான் யுவர் ஆர்டர் வாட் யூ டூ யூர் ஆக்ஸ். ஓகே. ஸோ ஃபிஃப்த் எம்பிபிஎஸ் நீட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீட் தான் டஃப், இதை தாண்டிட்டு நம்ம பெரிய கடலை தாண்டிட்டோம் அண்ட் எம்பிபிஎஸ் ஈஸியான ஜேர்னியாக இருக்கும் 5 years அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் மோர் தென் 10+ இதில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எது டஃப், எம்பிபிஎஸ் டஃப் ஆர் நீட் டஃப்? ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது காம்படிஷன் எக்ஸாம், அது நுழைவுத் தேர்வு மட்டும் தான், ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அண்ட் இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அங்கே லேர்ன் பண்ணிட்டு போவீங்க, அதை அப்ளை பண்ண போகிறீங்க அண்ட் ஹியூமன் பாடியில் ஒரு ரியல் டைம் உயிரில் அப்ளை பண்ண போகிறீங்க. சொல்லுங்கள், எது டஃப், நீட் ஆர் எம்பிபிஎஸ்? எல்லாருமே சொல்லலாம், இங்கே இருக்க எல்லாருமே. நீட் டஃப்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க, இல்லை எம்பிபிஎஸ் டஃப்னு சொல்கிறவங்க கை தூக்க வேண்டாம். நீட் டஃப்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. யாருமே தூக்கல? இப்போ எல்லாருமே அக்ரி பண்ணுறீங்க எம்பிபிஎஸ் டஃப். ஓகே, எஸ், சவுண்டாக சொல்லிடுங்க. எம்பிபிஎஸ் தான் டஃப் நீட்டை விட. அப்படி தானே? நீட் மார்க் சொல்லலாமா? என்ன கேளுங்க. கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள், நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாதிரி இல்லை. கம்ஃபர்டபுள் சிஸ்டர், கம்ஃபர்டபுள் தானா? கம்ஃபர்டபுள். நீட் மார்க் சொல்லுங்கள், நீட் கோச்சிங் சொல்லுங்கள். செல்ஃப் ஸ்டடி கோச்சிங்னா ஆலனில் கொடுத்துருக்கலாம் சில பேர், க்ரீன் பார்க் அண்ட் கேரளா அப்படின்னா பிரில்லியன்ட் பாலாவா அந்த மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் தெலுங்கானானா ஸ்ரீ சைத்தன்யா சம்திங், இந்த மாதிரி நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது. இது சொல்லுங்கள் உங்களுடைய நீட் மார்க் அண்ட் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க சொல்லுங்கள். செல்ஃப் ஸ்டடியாக இருந்தால் செல்ஃப் ஸ்டடிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? 82 I studied in Salem. ஓகே, சைலம் இஸ் கேரளா. Yes. ஓகே. என் நீட் மார்க் வந்து 583. நான் வந்து பிடபிள்யூ ஆன்லைனில் தான் படித்தேன். ஓகே, ஆன்லைன் ஃபிசிக்ஸ் வரல, ஆன்லைன் ஃபிசிக்ஸ் வர ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்ணல? இல்லை சார், உண்மையில் ஃப்ரீ பேட்ச். ஓகே. நான் 560 ஆகாஷில் படித்தேன். ஆகாஷ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க ஆகாஷ் எங்களுக்காக? ஒரு 96,000. 96,000. ஓகே, 592 Sri Chaitanya. ஸ்ரீ சைத்தன்யா. நான் நீட் 2023ல 705 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். 705. எஸ். ஓ, 23 பேட்ச். யா. ஓகே, ஃபைன். சேலமில் கிளாசிக் நீட் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட்? நான் ஃப்ரீயாக தான் படித்தேன், எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் எடுத்துக்கிட்டாங்க, ஃபுல் ஸ்காலர்ஷிப். நான் 619 ஸ்கோர் பண்ணேன், ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஸ்பெண்டிங் மணி 96K. நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் 257 எடுத்தேன். வேலம்மாள் போதி கேம்பஸில் படித்தேன். செகண்ட் அட்டம்ப்டில் 650 எடுத்தேன். க்ரீன் பார்க்கில் கோச்சிங் எடுத்தேன். ஸ்பெண்ட் பண்ணது வேலம்மாள் போதி கேம்பஸில் ஒரு 9 lakhs. 4.5 4.5. ஆமாம், 11th 4.5, 12th 4.5. க்ரீன் பார்க்கில் அகெயின் ஒரு 4.5 lakhs. 13. 428 ஆகாஷில் படித்தேன். ஆகாஷ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? நியர்லி 1 lakh. இயர்லி 1 lakh. ஓகே. 458 KNAல படித்தேன். ஸ்பெண்டிங் மணி 70K. ஓகே. 650 ஆகாஷில் அரௌண்ட் 90K ஆச்சு. 705 90K. என்ன கோச்சிங் சொன்னீங்க? பிரில்லியன்ட் பாலா. 695. நான் வந்து வேலம்மாள் நெக்ஸஸ் சென்னையில் படித்தேன். நான் வந்து ஸ்காலர்ஷிப் அந்த எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப். ஓகே. நீங்கள் ப்ரோ? చైతన్య 705. 2 lakhs 2 years. ஓகே. 705 2023 24. 24. ஓ, லாஸ்ட் இயர் நீட் கொஞ்சம் கம்பேர் டு ஈஸி. easy. சென்டமே பண்ணாங்க 65+ ஸ்டூடண்ட்ஸ். நீங்கள்? மார்க் 700. 2024 பேப்பர். 24. ஓகே. க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டர். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? டே ஸ்காலர் 1,88,000, நியர்லி 2 lakh. இந்த கொஸ்டின் ஏன் முன்ன வச்சேன்னா நிறைய பேர் 10 lakhக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இங்கே ஒருத்தர் சொன்னாங்க மோர் தென் நியர்பை 10 lakh, 9 lakh ப்ளஸ். ஒருத்தர் நினைக்கிறீங்களா 9 lakhsக்கு மேலே கோச்சிங்க்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தர் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இட்ஸ் நாட் அ டிகிரி, இட்ஸ் கோச்சிங், இட்ஸ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஐ ஃபீல் இட்ஸ் வர்த் இட். நான் ப்ரைவேட் காலேஜில் 1 crore ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னா ரிக்ரெட் இல்லை எனக்கு. ஓகே. ஸோ முன்னாடி எனக்கு ப்ரைவேட் காலேஜில் நான் அங்கே பே பண்ணுற ஃபீஸை நான் முன்னாடி இங்கே பே பண்ணி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைனலாக ஒரு குயிக் கொஷின். ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி? இதில் எத்தனை பேர் சிபிஎஸ்சி அண்ட் எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு? எல்லாருமே நீட் எழுதியிருக்கீங்க. சிபிஎஸ்சி மட்டும் கை தூக்கலாமா? 1 2 3 4. சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு? மை கொஷின். சிபிஎஸ்சி மட்டும் கை தூக்குங்க. 1 2 3 4. ஓ மை காட், ஸ்டேட் தான் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டேட் கோட்டாலையும் வர முடியும், பாசிபிள் தான். எஸ், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. என்சிஆர்டி நீங்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க, சிபிஎஸ்சி கரெக்ட். ஸ்டேட் போர்டு எல்லாமே சமைச்சிருக்கு, மெட்ரிகுலேஷன் எவ்ரிதிங் எல்லாம்.
ஓகே. ஸோ அப்போ அது மேட்ரு இல்லை, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறது மேட்ரே இல்லை. ஓகே. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். நிறைய டைம் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது வந்து ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த வீடியோ என்னோட சேனல், யூடியூப் சேனல் சுமன் எம்பிஎம் அப்படிங்கிற சேனலில் இருக்கும். நான் ஆல்ரெடி இது மாதிரி சில மெடிக்கல் காலேஜ்லாம் நான் மீட் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மேக் பண்ணுறேன். லைக் என்எம்சி, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், கீழ்பாக், ஸ்டான்லி. ஸோ அதில் நீங்களும் அந்த வீடியோவில் இதுவும் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஒரு பாய் சொல்லிடுங்க எல்லாருமே. ஐ ஹோப் ஜிப்மர் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ பர்சனலாக எதுவும் டவுட் இருந்தது இல்லை, வீடியோ இன்டர்வியூ ரெக்வெஸ்ட் வேறு ஏதாவது காலேஜ் எக்ஸ்ப்ளோர் இருந்ததுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலோ இல்லை இந்த மெயில் மூலமாகவோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வரேன். சுமன் எம்பிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. நன்றி.